போலீஸ் வேறு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்களே, எதுக்கு எடுக்கிறாங்க? வா, இங்கே பாருங்க, ஏப்ரல் மந்தில் இவ்வளோ மிஸ்ட்டு யாராவது பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்தது இல்லைங்க இது வரைக்கும். தினந்தோறும் தோன்றும் சுகராகம் கேட்கும். Triump Speedmaster 1200 ccங்க, Kawasaki Versys 650. வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் குட் மார்னிங். ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேங்க. டைம் பார்த்தீங்கன்னா 5:15 ஆகுதுங்க. இன்றைக்கி ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட் ஆகிடுதுங்க. கிளம்பிட்டோம். நாங்கள் KTM அட்வென்ச்சர் ட்ரையலில் ஒரு டீம்ஸ் மீட் பண்ணோம் இல்லையா, அந்த டீமோடு தான் நாங்கள் போக போகிறோம். ஒரு 90 to 100 கிலோமீட்டர்ஸில் உளுந்தூர்பேட்டையில் ஒரு ஹோட்டல் இருக்குது, ஹோட்டல் ஊர்வசி. அங்கே வரைக்கும் போயிட்டு வர போகிறோம். இப்போ மீட்டப் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வண்டலூரில் கிரசன்ட் காலேஜ் கிட்ட தான் மீட் பண்ண சொல்லியிருக்காங்க 5:30க்கு. டைம் பார்த்தீங்கன்னா 5:15 ஆயிடுச்சு, 5:10 ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் கிளம்பிடலாம். கிளம்பி அங்கே போய் மீட் பண்ணலாம். அடுத்து உங்களை மோட்டோ வ்ளாகிங் செட்டப்பில் நான் கண்டினியூ பண்ணுறேன். வாங்க போகலாம். இந்த கிளம்பியாச்சுங்க. வழங்கும் போல் ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. அநேகமாக எல்லோரும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்பாட்டுக்கு ரீச் ஆயாச்சு. ஸோ எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தெரியல. எங்கே இருக்காங்க? இதோ இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டாங்க. மேக்ஸிமம் எல்லாருமே நிறைய பேர் வந்துட்டாங்க. சரி வாங்க. மார்னிங் கேப்டன். மார்னிங் 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 எல்லாருக்கும் மார்னிங். பண்ணல, ஓடிட்டுருக்கு. போலீஸ் வேறு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்களே, எதுக்கு எடுக்கிறாங்க? ஆமாம், குரூப்பே சேரக்கூடாதா? சரி பார்ப்போம் என்ன தான் சொல்கிறாங்கன்ட்டு. ஓகே மக்களே, கிளம்பியாச்சு. இப்போ இங்கே என்ன ஆச்சுன்னா, கும்பலாக நின்று டீ குடிச்சிக்கிட்டு இருந்தோம். ஸோ பெட்ரோல் வண்டி வந்து எல்லா நம்பரும் நோட் பண்ணிட்டு போயிட்டாங்க. வார்னிங் பண்ணியிருக்காங்க, இது மாதிரியா குரூப் ரைடு இந்த ரோட்டில் போகக்கூடாது, ஜிஎஸ்டி ரோட்டில் போகக்கூடாது, நீங்கள் ரேசிங் போனீங்கன்னு. அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணணும், இது மாதிரியா ரேசிங் இல்லைங்க, இது நார்மலாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைடு, மெதுவாக போயிட்டு மெதுவாக வருவோம், நாங்கள் ரேசிங் டைப்லாம் இல்லைன்னு. ஆனால் அவங்க ஒத்துக்கவே இல்லைங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் ரேசிங் போகிறோன்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சொன்னோம், இது இல்லைங்க, நாங்களாம் ஃபேமிலி மேன்ஸ், எல்லாமே ஒர்க்கிங்கு, சாட்டர்டே சண்டேயில் இது மாதிரி ஃப்ரீயாக இருக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ்க்காக பைக் ஓட்டுறோம். ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தான் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுவோம். நாங்கள் லைனாக தான் போயிட்டு லைனாக வருவோம். இப்போ போகிறோம் பார்த்திங்கன்னா, அதேமாதிரி லைனாக போயிட்டு லைனாக வருவோன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. நான் உளுந்தூர்பேட்டை சொல்லிட்டேன். உளுந்தூர்பேட்டையில் திண்டிவனமில் தான் அந்த ஹோட்டல் இருக்குது, ஊர்வசி. ஸோ அங்கே தான் போகிறோம். பெட்ரோல் போட போயிருப்பார். பெட்ரோல் நான் நீங்கள் போங்க, நான் பெட்ரோல் போட்டு வந்துடுறேன்னு சொன்னார். அங்கே மரவில் நகர் பிபி ஏதாவது அங்கே தான் போட்டிருப்பாங்க. ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வந்தாச்சு, நம்ம கிளம்பலாம். இன்றைக்கி நம்ம ரைடில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மேக்ஸிமம்
அட்வென்ச்சர் 390 தாங்க. ஒன்று வந்து அவர் டயர் ஃப்ளாட் ஆனதுனால லாஸ்ட் மினிட்ல வெர்சஸ் 650 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இன்னொருத்தர் கேப்டன், அவரோட பைக் வந்து கொஞ்சம் லைட்டாக ஆக்சிடெண்ட் ஆனதுனால இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு. ஸோ அதனால் அவர் வந்து அவரோட ட்ரைம்ப் ஸ்பீட் மாஸ்டர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ எனக்கு சான்ஸ் கிடச்சா அதை ரெண்டுமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம், ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்களேன், அந்த சைட்லாம் பாருங்களேன், எவ்வளோ மிஸ்ட் இருக்குது பாருங்கள். கேமராவில் கேப்சர் ஆதான் தெரில, பட் சரியான மிஸ்டாக இருக்குது. இந்த பிரிட்ஜு தாங்க பயங்கரமாக. வா, இங்கே பாருங்கள், ஏப்ரல் மந்தில் இவ்வளோ மிஸ்ட்டு யாராவது பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்தது இல்லைங்க இது வரைக்கும். புத்தம் புது காலை பொன்னிற வேலை என் வாழ்விலே தினந்தோறும் தோன்றும் சுகராகம் கேட்கும் என்னாலும் ஆனந்தம். புத்தும் புது காலை பொன்னிற வேலை. இவங்க வேறு ஏதோ குரூப்பு, மேபி ராயல் என்ஃபீல்ட் குரூப்புங்க. எல்லாருமே இன்டர்செப்டரில் போகிறாங்க. வெர்சஸ் 650 போகுதுங்க. ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட்டு பிளானில் இருந்தது எனக்கு வாங்குறதுக்கு. பட் பட்ஜெட் ப்ராப்ளம்னால நம்ம 390க்கு போயிட்டோம். ஓகே மக்களே, வந்தாச்சு ஊர்வசி, ஹோட்டல் ஊர்வசி. சரி, போய் வண்டியை பார்க் பண்ணிடலாம். ஓகே, லைன் அப் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஊர்வசி வந்துட்டோம். ஸோ நம்ம பைக்கோட லைன் அப் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்ம கேப்டனோட ட்ரைம்ப் ஸ்பீட் மாஸ்டர் 1200 சிசிங்க. நம்ம கார்த்திக் ப்ரோவோட காவாசாக்கி வெர்சிஸ் 650, 390 அட்வென்ச்சர் தான் எல்லாமே. நம்ம வண்டி நிற்குது பார்த்தீங்கன்னா. இப்போ எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டோம். ஆளுக்கு ஒரு பொங்கல், பூரி, தோசை, இட்லி எல்லாம் வாங்கியாச்சு. நம்ம ஜே தான் இன்னைக்கு ட்ரீட் கொடுக்குறாரு. நம்ம பின் நம்பர் பார்த்துக்கோங்க சொல்லிட்டேன். ஆமாம், வார பின் நம்பர் மாற்றுவேன். ஆமாம் ப்ரோ, இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் என்ட்ரு பண்ணுறதுக்கு ட்ரீட்டு. இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்ட்ரு பண்ணதுக்கு ட்ரீட் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டாச்சு. இப்போ கொஞ்ச நேரம் வெளியில் போய் ரெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ
கொஞ்சம் காஸ்ட்லி தான். இங்கே கொஞ்சம் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ கொஞ்ச நேரம் வெளியில் வந்திருக்கோம். உள்ளே நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, கூட்டம் அதிகமாகிடுச்சு. இங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அடுத்து என்ன பிளான், அடுத்து ஒரு 4 நாள் லீவ் வருது ஏப்ரலில். ஸோ நம்ம எங்கேயா போகலாமா வேணாமான்ட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொன்னேன். அதனால் அவ்வளோவா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஹோட்டல் தான் பெருசு, ஆனால் டேஸ்ட் வைஸ் நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. வெரைட்டி இல்லை. ஒரு வடை 70 ரூபான்னு போட்டிருக்காங்க. உண்மையாக போய் தெரியல, பில்லை பார்த்தா தான் தெரியும். ப்ரோ பில்லு அவருக்கு பில்லு கொடுத்தான். பில்லு வடை எவ்வளோ போட்டிருக்கு? வடை வந்து 2 வடை 70 ருபீஸுங்க. ஒரு வடை 35 ருபீஸ்க்கு பர்த் இல்லை. ஹாய், பேர் என்ன? உன் பேர் என்ன? ரஃபிகாவா? ரஃபிகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் ரைட் முடிஞ்சு விட்டது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. ஒரு 3 ஹவர்ஸ் நல்லா அரட்டை அடித்தோங்க. அடுத்து ரைடு பிளான் பண்ணியிருக்கோம். கூடி சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன் எங்கன்னு. இதே டீம் தான். அடுத்து செங்கல்பட்டு டோல் கிராஸ் பண்ணோன்னா ரீஅசம்பிள் ஆகிரும். அங்கே ஒரு சின்ன வாட்டர் பேக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடலாம். காலையில் அவ்வளோ ஃபாக் இருந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், வெயில் பட்டையை கலப்புது, அப்படியே ஹெல்மெட்டில் ஊற்றுதுங்க. பார்க்கலாம் ப்ரோ. ஓகேங்க, இங்கே ரொம்ப ஒரு 1/2 அன் ஹவர் வாட்டர் பிரேக் எடுத்துட்டோம் செங்கல்பட்டு டோல் கிராஸ் பண்ணோன்னே. இப்போ கிளம்பியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 12:30. கரெக்டாக லஞ்சு வீட்டுக்கு 1 o'clock போயிடலாம். ஸோ இங்கே எல்லாருமே ஃபேர்வெல் பண்ணியாச்சு. எல்லாத்துக்குமே எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 hour போகுது. ஸோ இன்றைக்கி டோட்டல் ட்ரிப் பார்த்தீங்கன்னா 90 kilometers, அப் அண்ட் டவுன் 180 kilometersங்க. பிரேக்ஃபாஸ்ட் ரைட் திண்டிவனம் வரைக்கும் போயிட்டு வந்தோம். ஸோ இதோட நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலான்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் அதை சரி பண்ணிக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நிறைய பேர் வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க. கிட்டத்தட்ட 70% ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பை பை. லவ் யூ ஆல்.